சோதனையால் இருந்த போல இருந்திடும் போது இழந்து கண்டோம் தெரியாதே ஆண்டு வருகின்ற கங்கை கொண்டான் சீவல மகாராஜனுக்கு இருந்தா போல் இருந்த மன்னனுக்கு இறைவனுடைய சோதனையால் என்னையா திடீரென 2 கண்ணும் பழுதா போச்சு 2 கண்ணும் குருடா போச்சு இப்படி 2 கண்ணும் தெரியாமல் விழிகண் குருடா போச்சு கண் தெரியாத காரணத்தினால் என்னையா கண் தெரியாத காரணத்தினால் நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் அந்த சீவல மகாராஜனை என்னையா கண்டேரியா ராஜன் என்று இந்த காதினியில் பேராஜே நடக்குதான் அவருடைய அரண்மனை அருமையோடு தான் வளர்த்த 1000 பசுக்களில் அழகான காராம்பசு கருவுற்ற பசுவதுதான் 10 மாதம் சென்றவங்க 10 மாதம் சென்ற பின்ன பகவானுடைய கிருபையானே காராம்பசதுதான் ஒரு கன்று குட்டி என்றெடுப்போம் சிறப்போடு வளர்த்த 1000 பசுக்களில் அழகான காராம்பசு என்னையா கற்பமாக இருந்த பசு 10வது மாதத்தில் அழகான ஒரு கன்றை ஈன்றெடுத்த காராம்பசு தான் இன்பத்தோடு ஈன்றெடுத்த கன்றுக்கு ஈன்றெடுத்த கண்ணுக்கு அந்த காராம்பசுவானது என்னையா இறைவனுடைய சோதனையோ என்னவோ தெரியலையே ஈன்றெடுத்த கன்றுக்கு அந்த காராம்பசு என்ன செய்கிறது இந்த அடுத்த கன்றுக்கு எள்ளளவும் பால் கொடுக்கவில்லையே அருமையோடு இன்று அடுத்த அழகான கன்றுக்கு அம்மாவான காராம்பசு பாலதுதான் கொடுக்காமல் பசு பாலதுதான் கொடுக்காமல் கன்று குட்டி பட்டினியா வாடுடையோ
பண்ணைக்கார மேய்ப்பாளி கண்ணாலே கண்டார். என்னடா சோதனை? என்ன அழகான காராம்பசு தான் ஈன்றெடுத்த கன்றுக்கு எள்ளளவும் பால் கொடுக்க வழி இல்லையே. இல்லையா, இது என்ன சோதனை? என்னையா, சரி கறந்தாவது அந்த கன்றுக்கு நாம் பால் ஊட்டுவோமே என்று பண்ணைக்கார மேய்ப்பாளியானவர் என்ன செய்தார் தெரியுமா? என்னையா செய்தார்? பண்ணைக்கார மேய்ப்பாளி பட்டி நல்ல தொழு திறந்தே பால் தரையா கையிலெடுத்து அங்கே கையிலெடுத்து தொழு திறந்தே மாடுகளை பராமரிக்கின்ற மாடு மேய்க்கின்ற பண்ணக்கார மேய்ப்பாளி ஈன்றெடுத்த கன்றுக்கு இந்த காராம்பசு எல்லாரும் பால் கொடுக்கலையே. நாம அதை கறந்தாவது பாட்டல்ல அடைத்து இந்த பிள்ளைக்கு போட்டு பால் ஊட்டுவது போல இந்த கண்ணுக்குட்டிக்கு நம்ம போட்டு பால் போட்டுமே கன்று கழுகளவா கரையுதே என்று பண்ணைக்கார மேய்ப்பாளி இரக்கம் கொண்டு பட்டி தொழுதிருந்தார். பால் கடையால் கையிலெடுத்து பண்ணைக்கார மேய்ப்பாளி என்னையா பண்ணைக்கார மேய்ப்பாளி காராம்பசுக்கு அருகிலே வந்து அவரோ பால் கறக்க போது பசு முன்னே வந்தால் ஏன் முட்டுதையா பசு பின்னே வந்தாலே உதைக்குதையோ அங்கே உதைக்குதையோ காராம்பசு கறக்கவும் பால் கொடுக்கல, கண்ணுக்கு பால் கொடுக்கல, கறக்கவும் பால் கொடுக்கல. ஆமா, கண்டுக்குட்டியோ கழுக்கழுவா கரையுது. அம்மா அம்மா என்று அம்மா அம்மா என்று சொல்லி அலறுகிறது. கண்டுக்குட்டி கதறுகின்றது. ஆமா, உலகத்தில் மலைமுகம் பாராத பயிர், ஆமா, தாய்முகம் அறியாத பிள்ளை எப்படி இருக்கும்? எப்படியா? மழை இல்லாத பயிர் வாட்டம், அது தனி வாட்டமா தான் இருக்கும். ஆமா இருக்கும். தாய்முகம் மாறாத பிள்ளை அது முகவாட்டமா தான் இருக்கும். அதுபோல காராம்பசுவின் கன்று தாய்ப்பால் இல்லாமல் அம்மா அம்மா என்ற அரும்பசியோடு அலறுகின்றது. ஆமையா, இதனை கண்ட பண்ணைக்கார மேய்ப்பாளி என்ன செய்கின்றார்? உடனே நம்ம ராஜாட்ட போய் சொல்லணும் என்று பண்ணைக்கார மேய்ப்பாளி
மதிலே நலமாக வளர்ந்த பசு ஆயிரம் பசுக்களிலே நாம் அருமையோடு வளர்த்த பசு அரியதொரு காராம்பசு கருவாகி உருவாகி கற்பமாகி காராம்பசு ஒரு கன்றை இந்த எடுத்தூதையா கன்றந்தா இந்த எழுத்து 8 நாள் ஆகுதையோ 8 நாள் ஆகுதையோ கன்றை போட்டு இன்றோடு 8 நாள் ஆகுது 8 நாள் வரைக்கும் அதை கன்றைக்கு பால் கொடுக்கவில்லையே கன்றைக்கு பால் கொடுக்கவில்லையே பசுவுக்கு கறக்க பாலும் கொடுக்கலையே அதனால கன்று குட்டி ராஜா கருக்கழுவா கரையுதையோ என்று மாடு மேய்க்கும் மேய்ப்பாளி மன்னனிடம் சொன்ன போது மகராஜன் சிவராஜன் என்னை அது சொல்ல போறார் அரும்பிள்ளை மைப்பாளி மேய்ப்பாளி மாடு மேய்ப்பாளி மன்னனுடைய வார்த்தைகளோ நீர்தான் மாடுகளை மேய்க்க கொண்டு போகிறீர் பட்டியல கொண்டு அடைக்கிறீர் உமக்கு தெரியாம நடக்காது இல்ல அப்படி இருக்க என்ன இந்த காராம்பசினுடைய பால் எங்கே போகிறது என்ன ஆகிறது என்பது உமக்கு தெரியாம இப்படி இருக்கும் அதானே ஆதலால் போய் பண்ணைக்கார மேய்ப்பாளி இந்த பசுவினுடைய சோதனையை உடனடியாக எனக்கு கண்காணித்து பார்த்து வந்து சொல்லணும் சீக்கிரமாக சரி இந்த பசுவினுடைய பால் எங்கே போகிறது என்ன ஆகிறது என்பதை நீர் கண்டுபிடித்து சொல்லாவிட்டால் உன்னுடைய தலையை மன்னனாய யான் என் உடைவாளாலே சரி ஓடுதலை வீசுவேன் உன்னுடைய செலவு உன் தலையை ஓடுதலை வீசி விடுவேன் உனக்கு தெரியாம ஒன்றும் போகாது ஆதலால் இன்னும் 8 நாளைக்குள்ள காராம்பசினுடைய பால் எங்கே போகிறது என்பதை நீ அறிந்து சொல்லாவிட்டால் தலை ஓடுதலை வீசப்படும் இது அரசாணை என்று சீவல மகாராஜன் ஆணையிட இந்த வார்த்தையை கேட்டு என்ன பண்ணைக்கார மேய்ப்பாளி என்ன செய்கின்றார் தெரியுமா என்ன செய்கின்றார் மறுநாள தினம் அதிலே மாடு மேய்க்கும் மைப்பாளியே அது மாடு மேய்க்கும் மைப்பாளியே
ரேவதி வீட்டே மங்கம்மா சாலை வாரியே காவக்காடு தன்னை வீட்டே காலாங்கர ஓடவேலியே செம்பூத்து வரும்பதுக்கு செம்பூத்து வரும்பதுக்கு பசுக்கள் சிறப்புடன வருகுதையோ மாடுகளை மேய்க்க வருகின்றார் பண்ணைக்கார மேய்ப்பாளி. ஆமா, இந்த நேரத்தில் என்னையா இந்த நேரத்தில் என்னையாது இங்கே நடக்குமானா எங்கை கொண்டா நகரத்திலே கீர்த்தியுள்ள சிவலவு ராஜ அரண்மனையே மாடு மேய்க்கும் மேய்ப்பாளியே பசு மாடுகளை பத்தி கொண்டு எம்பூத்து பரும்பதியிலே வரும்பதியிலே சிறப்புடன் கொண்டு பரும்பதியிலே செம்பூத்து பரும்பதியிலே பசுக்களை பத்தி வந்து பசுக்களையும் பத்தி வந்து வரிசையோடு வைக்க போறார் செம்பூத்தும் பரும்பதியிலே மழையா மழை பெய்திருக்கு புல்லோ வளர்ந்து ஓங்கி இருக்கு புல்லோ வளர்ந்து ஓங்கி தலைத்திருக்கு அந்த நல்ல இடத்தில் வந்து அழகான பசுக்களை ஏவாடாதே வரிசையோடு ஏவாடாத புண்மை வளமோடு பசுக்கள் வைத்துத்தான் நிரப்பிக் கொண்டு அழகான பசுக்கள் ஆனந்தமாறு குதையோ அந்நேர வேளையிலே அழகான பசுக்கள் தானே வயிறார புல்மேயந்தோ மத்தியான மதியம் போரலே மதிய உச்சி நேரத்திலே தண்ணீர் குடிப்பதற்கு தானே வருவதைய பசுக்கள் சித்தாறு தன்னதியிலே சித்தாறு தன்னதியிலே தண்ணீரது தான் அருந்தி ஆத்தங்கர ஓரத்திலே ஒரு ஆலமர பொட்டரியிலே ஆலமர பொட்டரியிலே அமர்ந்துதைய பசுக்கள் அடைந்து அமர்ந்திருக்கும் வேளையிலே அழகான காராம்பசுவே அந்த நல்ல காராம்பசுவே பால் வேதனை பொறுக்காமல் பால் வேதனை பொறுக்காமல் தன் இனத்தை விட்டு தான் பிரிந்தே எங்கே எங்கே வருகுதாயோ எங்கே எங்கே வருகுதானா ஏற்றதொரு காராம்பசுவே ஏற்றதொரு காராம்பசுவே பட்டார நல்ல பொட்டலியிலே பொட்டலியிலே கட்டப்புடி ஓரத்திலே ஓரத்திலே இந்த காராம்பசுவானது ஆமா தன்னுடைய இனத்தை விட்டு பிரிந்து
சித்தாறு பக்கத்துல ஆலமர ஒட்டலை விட்டு பிரிந்து வடமுகமாக வருகிறது. வடமுகமாக வருகின்ற போது அங்கே ஒரு வட்டார பொட்டல் அந்த வட்டார பொட்டல் ஒரு கட்ட புளிய மரம். ஆமா, அந்த கட்ட புளிய மரம் ஓரத்துல என்னையா எசங்கு மூடு. ஆமா, எசங்கடி மூடதிலே காராம்பசுவானது வந்து என்ன செய்கின்றது காராம்பசுவானது வந்து என்னையா தன்னுடைய பால் எல்லாம் கறந்து விடுகிறது. ஆமா, எப்படி கறந்து விடுகிறது? எப்படியா? காராம்பத்தை ஓடி வந்து பால் நெருக்கி பால் சோரிந்து காலை நெருக்கி பால் சோரிந்து மனதில் உள்ள பால்களத்தான் மலமலனு தான் சூரந்து சோரிந்து விட்டு 1000 பதுக்களோடு அமர்ந்ததையா காராம்பத்தை போனதை வருதையோடு கண்டிட்டானே பண்ணக்காரம் பார்த்து போன பாதை வழியே பாங்குடனே பாங்குடனே அந்த பசு வடமுமா போச்ச. போயிட்டு அந்த பசுவானது மீண்டும் சரி தன்னுடைய இனத்தையோடு சேர்ந்து இங்கே வந்து படுத்திருக்க. அப்போ இந்த காராம்பசு எங்கேயோ போய் பாலை சொரிந்து விட்டு வருகிறது. ஆமா, மகாராஜாவோ பசுவினுடைய பால் எங்கே போகிறதை கண்டுபிடித்து 8 நாளைக்குள் நீ சொல்லலன்னா ஏ பண்ணக்கார மேய்ப்பாளி உன் தலை ஓடுதலை வீசப்படும் என்று நமக்கு எச்சரிக்கை விட்டு அனுப்பி இருக்கிறார். ஆமா, நாம காராம்பசியினுடைய பால் சரி என்ன ஆகிறது என்பதை கண்டுபிடித்து சொல்லலன்னா நம்முடைய தலையானது என்ன உடல்ல இருக்காத என்பதாக மனம்பதறி அந்த பண்ணக்கார மெய்ப்பாளி என்னையா அன்று பசுவை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டே இருந்தார். அந்த பசுவானது தன் இனத்தை விட்டு பிரிந்து வடமுகமாக போய் மீண்டும் திரும்பியதை கண்டதோடு பண்ணக்கார மெய்ப்பாளி பசு போன இடத்தை நாடி பசு போன பாத கூடி பண்ணக்கார மெய்ப்பாளி வருகின்றார். எப்படியா? பசு போன பாதவாடி உடனே வருவார் பண்ணக்கார மெய்ப்பாளி அப்படியேதானே வந்து பார்க்கும் வேளையிலே அட்டப்புளி ஓரத்திலே எசங்கடி முடலிலே ஏற்றது ஒரு காராம்பசு கறந்தது ஒரு பாலகுதா ஒரு சுட்டேடி வட்டாரோ
அந்த நல்ல அதிசயத்தையே அண்ணக்காரமைப்பாடியே பாங்குடனே கண்டாரே அந்த நல்ல அதிசயத்தையே ஆனந்தமா கண்டதோடு அழகு பிள்ளமை பாடியே மூணலை அவரும் ஓடி வர்றார் ராஜனே ஓடி வர ராஜனோ மகாராஜனுடைய அரண்மனையில வந்து அம்மா மன்னாதி மன்னனாகி சீவலராஜனை கண்டு பண்ணைக்கார மேய்ப்பாளி பதற்றத்தோட என்ன மகாராஜா 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 என்றான். ஆமா தொட்டகுர கதையப்பாட கதையப்பாட கணவதிய முன்னேடவா முன்னேடவா ஆண்டவன் காலாங்கரையானூட கரையானூடே திருக்கோவில் கொண்ட அமர்ந்த கொடிமரத்து காவியந்தான் குணமோடு வில்லிசையில் நாங்கள் பாட ஏதவல்லி பார்வதி அருள் புரிவோ ஏ கங்கை கொண்டாண்டு வந்த சீவரே ராஜனிடோ சீவரவு ராஜனிடோ பண்ணக்கரமே பாடியே பாங்குடனே ஓடி வந்து பதட்டத்தோட சொல்லு வாரா ஐயா ஐயா மகராஜா அடிமையுட வார்த்தைகள் நம்முடைய காரம்பசு பால அதுதான் எங்கே போனே அதென்று இன்று நான் கண்டு வந்தேன் ஐயாவே மகராஜா நம்முடைய அழகான காராம்பசு தான் இந்த கன்றுக்கு தான் காராம்பசு எங்கே வால் சொரிந்ததென்று ராஜா இன்று நான் கண்டு வந்தேன் பசுவின் பாலதுதான் பால் போன மாயம் அதை ஏ மன்னா மாயம் அதை நான் பாங்குடனே அறிந்து வந்தேன் மன்னனிடம் சொல்லுவானே பதற்றத்தோடு உரைப்பாரா அப்போ மன்னன் தாண்டி வல்ல ராஜா ஏ பண்ணக்காரம் பாலியே நம்முடைய பசுவினுடைய பாலதான் எங்கே போனதென்பா எப்படி அந்த பால் போகிறது என்று நீ கண்ணால கண்டு வந்தியா? ஆமா மகாராஜா. என்ன இன்றைய தினத்தில் நம்முடைய பசுக்கள் எல்லாம் பாரவனத்திலே மேய்த்து சிற்றாற்றங்கரையில ஆமா ஆலமரத்தடியில நாடைய போட்டிருந்தேன். பசுக்கள் எல்லாம் அமர்ந்து அப்படியே ஆமா அசை போட்டு கொண்டு அமைதியாக படுத்திருந்தது. இந்த 1000 பசுக்களில் இந்த அழகான காராம்பசு இனத்தை விட்டு வடமுகமாக சென்றது. வடமுகமாக போன பசு என்னையா சிறிது நேரம் கழித்து திரும்பி வந்தது. பசு போன தடத்தை பார்த்து நான் பின்தொடர்ந்து சென்றேன். அப்படி போகும்போது என்னையா ஆத்தங்கர ஓரத்துல கட்டப்புளி மரத்தில் பக்கத்துல எசங்கடி மூடு அந்த எசங்கடி மூட்டுல வந்து அந்த நம்ம காராம்பசு என்ன தினந்தோறும்
பாலத்தானே ஆமா கால நெருக்கி நெருக்கி வடிவில் உள்ள பால்களை எல்லாம் மழமழன்னு சொரிந்து விட்டு இருக்கு பசு பறந்த பசு கறந்து விட்ட பாலானது என்னையா அந்த எசங்கடி மூட்டுல என்ன ஒரு சூட்டடி வட்டாரன் சொளவு மந்தம் உறைந்திருக்கு மன்னா மகாராஜா அதுல ஒரு அதிசயத்தை கண்டேன். ஆமா என்னப்பா அதிசயம்? என்ன அந்த உறைந்திருக்கும் பாலில் என்னையா உலகாளும் மன்னவா உறைந்திருக்கின்ற பாலிலே என்ன 2 லிங்கம் முளைத்திருக்கு 2 லிங்கம் முளைத்திருக்கா? ஆமா மகாராஜா ராஜா குருலிங்கம் சிவலிங்கம் சேர்ந்த 2 லிங்கம் முளைத்திருக்கு. அந்த பாலுக்கு மத்தியில பால் கட்டிக்கு மேலாக சிவலிங்கம் குருலிங்கம் சேர்ந்ததொரு லிங்கம் தானே 2 லிங்கம் முளைத்து இருக்கு. அந்த 2 லிங்கம் மாதே தெய்வம்மா தோன்றுதையோ தெய்வமாக தோன்றுதையோ உறைந்திருக்கும் பாலதிலே முளைத்திருக்கு 2 லிங்கம் சிவலிங்கம் குருலிங்கம் சேர்ந்த நல்ல லிங்கம் தானே தெய்வம் போல தோன்றுதையா அந்த நல்ல அதிசயத்தை அரச மன்னா கண்டு வந்தேன். பண்ணக்காரன் சொன்ன போது பார்த்தாரே மகராஜா மந்திரி சொன்ன வார்த்தை கேட்டு பண்ணக்காரன் மேல்பாடி சொன்ன வார்த்தை கேட்டு பாராண்டம் மன்னவன் இந்த மந்திரி சொன்னது உண்மையா அல்லது பொய்யா என்பதை நான் நேரிலே பார்க்க வேண்டும் என்று மந்திரி பிரதானிகளை அழைத்தார். மன்னனாகிய சிவராஜா மந்திரி பிரதானிகளை அழைத்து இந்த மாடு மேய்க்கும் பண்ணக்கார மேய்ப்பாளி சொல்வதெல்லாம் உண்மைதானா உடனே போய் அறியணும் தெரிய வேண்டும் என்று மன்னனாகி சிவராஜா மந்திரி பிரதானிகளை அழைத்துக் கொண்டு தண்ட தலைவர் சேன தலைவர் காவலர்கள் சேவகர்கள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு பண்ணைக்கார மேய்ப்பாளி முன்னே விட்டு பாராளும் மன்னன் சீவர மகாராஜா எங்கே வருகின்றார் தெரியுமா? எங்கே வருகின்றார்? அரச மன்ன வருகிறாரே அப்படி வந்தல்லவோ கட்டப்புலி வராதிலே எசங்கடி மூட்டு பக்கம் பண்ணக்காரம் யாய்பாடி வந்து காட்ட அந்த நல்ல இடத்தில் வந்து மந்திரியும் பிரதானியோ மற்றும் உள்ள சேவலையோ பார்க்கின்ற வேளையிலே பண்ணக்காரன் சொன்னது போலே எசங்கடி மூடாரிலே ஆரம்பது கறந்த பாலிலே ஒரு சூட்டேடி வட்டாரோ சொலவு மந்தம் உறைந்திருக்கும் பாரதிதா சிவலிங்கம் குருலிங்கம் சேர்ந்த 2 லிங்கம் இருப்பதையும் எடுத்துரைத்தார் ஏற்ற மந்திரியும் பிரதானியோ ராஜமுடி தரித்த மன்னா பண்ணக்காரன் சொன்ன அது உறைந்த
உறைந்திருக்கும் பாலதிலே உறைந்திருக்கும் பாலதிலே செவலிங்கம் குருலிங்கம் சேந்தலிங்கம் தொடங்குதையா அது தெய்வமாயிருக்குதையா மந்திரி சொன்ன போது மன்னவன் காதில் கேட்டு மாறாதையாது சொல்வா நீங்க கண்ணால கண்டதோரு தெய்வ நல்ல லிங்கம் அதை தெய்வ நல்ல லிங்கங்களை கண்ணாலே பார்ப்பதற்கு எனக்கு கண்ணதுதான் தெரியலையே கண்ணதுதான் தெரிந்துதான் அந்த கடவுளுடைய லிங்கம் அதை நான் கையெடுத்து மலையிலே மகராஜன் சொன்ன போது